ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பர்சனலுக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக முதல் பர்சனலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நான் தேவதாமே நம்மளுடைய தேவசனத்திலிருந்து கர்த்தரை தூக்கி போச்சு மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை நான் கிருபை இறக்கும் பாராட்டுக்காக சோதரம் கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிராணம் கூட தேவ சன்னியாசம் தேவனை தூக்கிக்க போச்சு மகிமைப்படுத்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபை செய்திருக்க கர்த்தர் சோதரம் உங்களோடு சேர்த்து கர்த்தர் அடையாளத்தும் இந்த வாக்கியத்தின் சாக்கியத்தை கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு சோதரம் ஹalleluya. கர்த்தருக்கு சோதரம் உண்டாதாக. நான் கூட நம் பைபிள் ஸ்டடியாக குடும்ப ஆலோசனைகளை பசுத்தாவின் மத்தியில் நமக்கு தந்தருவதாக. குடும்பத்துக்கு நமக்கு ஆலோசனை வேண்டும். கிறிஸ்துவ அழைக்கப்பட்டிருக்க நாம், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற நாம் எல்லாமே வேதவசனத்தின் அடிப்படையிலே நாம் நம்மளோட வாழ்க்கையை நடப்பிக்க வேண்டும். வேதவசனத்தை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். கிறிஸ்து எப்படி நமக்கு பிதாவின் வாக்குப்படி நடந்து பூமியில் ஒரு மாதிரி காண்பித்தாரோ அப்படியே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கூட நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் நான் திருவம் பெற்றார். அப்படி ஒரு குடும்ப ஆலோசனையாக தூவார்கள் நமக்கு நாளைக்கு மத்தியில் வெளிப்பட்டு நம்மளை பலப்படுத்துவதாக. குடும்ப ஆலோசனைக்காரராக பசுத்தாவின் மத்தியில் வெளிப்பட்டு நமக்கு வார்த்தையை தந்து நம்ம உற்சாகப்படுத்துவதாக. அதாவது நம்ம குடும்பம் இயேசுவோட சரியமாக இருக்கிறது. சபையும் சரி, குழுவும் சரி, இயேசுடைய சரியமாக இருக்கிறது. அவருடைய அங்கத்தினராக நாம் இருக்கிறோம். இயேசு சரீரத்து அங்கத்தினராக இருக்கிறோம். அந்த சரீரத்துக்கு இயேசு தலையாக இருக்கிறார். அது நாம் அங்கத்தினராக இருக்கிறோம். அப்படி சபைக்குள்ளே இருக்கிறனால சரீரத்துக்குள்ளே இருக்கிற சொல்லி அர்த்தம். அப்படி சபைக்குள்ளே அந்த சரீரம் அதாவது சபைக்குள்ளனால இயேசு சரீரத்துக்குள்ளே இருக்கிறதா அர்த்தம். அப்படி சபைக்குள்ளே நம்ம இருக்கிறனால அவர் அங்கத்தினராக இருக்கிறன்னு சொல்லி அர்த்தம். அவர் அங்கத்தினாக இருக்கிறனாலே கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். ஹalleluya. ஆகையினாலே நமது குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்து தான் தலைவர். ஹalleluya. முதலாவது நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டும். அதாவது எப்படின்னா குடும்பத்தில் ஒவ்வொருடைய எப்படி நடக்க வேண்டும்ங்கிறது வேதாந்தம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது how to react family members according to the Bible என்பதுதான் இந்த செய்தியோட தலைப்பு. வேதாந்தப்படி குடும்ப உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த செய்தியோட தலைப்பு செய்தியாகும். அப்போ கிறிஸ்து நம்ம தலையாக இருக்க முடியாது. அதோட அங்கத்தினர், அதோட உறுப்பினர், அந்த சரீரத்தில் ஒவ்வொரு பாகங்களும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது வேதாந்தத்திலே கொடுக்கப்படுது. அப்படியே நம்மளோட வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும், நாம் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குது என்கிறதை நாம் வேதாந்த அடிப்படையாக தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்க முயற்சிக்க வசனத்தை அபியாசப்படுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு கர்த்தர் எங்களுக்கு துணை கொடுத்தார், எங்களுக்கு குழந்தைகள் இருந்தது அப்படி ஏன்னா தானே வளரக்கூடாது. வளர்ச்சி கிறிஸ்துவ வளர்ச்சியாக இருக்க வேண்டும். ஹalleluya. கிறிஸ்து தலையாக இருக்க போல நம்மளோட வளர்ச்சியும் என்ன இருக்கணும், தலையோடு சேர்ந்து சரீரம் அங்கத்தனை எப்படி இருக்கணும், அவரோட ஒன்றிய ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போது கிறிஸ்துவின் வார்த்தை நடக்கும்போது தான் அந்த குடும்ப உறுப்பினர்கள், அந்த சரீர அவயங்கள் என்னவா இருக்கும், ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சிக்குள்ளாக உட்படும். அப்படியே குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று வேதாந்த அடிப்படையில் பார்ப்போம். முதலாவது பார்ப்போம், கிறிஸ்துவை நமக்கு நம்ம குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹalleluya. வாசிக்கலாம். எபேசியர் 4:15 வாசிக்கலாம். எபேசியர் 4:15. தலையாகி அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலுமே நான் வளரா இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஹalleluya. சபையை உண்டாக்கும் நோக்கத்தை பார்க்கிறோம். சபை உண்டாக்கணும் இயேசு தவறு சரியத்தை உண்டாக்குற ஒரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். அவைகளாக ஒன்று சேர்ந்து இயேசு தலையாக்கி சரியமாய் கிறிஸ்து சபையாக இயேசு சரியமாக தேவன் நிறுத்தும்படியாக இயேசு பாடுபட்டார் அந்த உலகத்திலே. அதற்காக மீண்டும் அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து மரணம் எடுத்துக்கொண்டு பின்பு சபை அப்போஸ்தலனால் அவர் கட்டி வைத்தார். சபை அப்போஸ்தலர் கட்டும்போது அவர் தனிப்பட்ட முறை கெட்டாமல் அந்த அப்போஸ்தலர் உபதேசத்துக்காக தீர்க்க சேவம்
போதகரும் மற்றும் சுவிசேகரும் மற்றும் மேய்ப்பராகவும் வைத்து சபையிலே உண்டாக்கி கிறிஸ்துக்களே தலையாய கிறிஸ்துக்களே எல்லா அங்கத்தினாரும் சரீரம் முழுவதும் வளர்ச்சியாகத்தக்கதாய் கர்த்தராகிய இயேசு செய்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதில் நோக்கத்தை என்ன அப்படின்னா, கிறிஸ்து குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார். அந்த சரீரம் எப்படி வளரணும், சரீரத்தில் அவயங்கள் எப்படி வளரணும், எல்லாவற்றிலையும் தாம் வளர்வர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ தலையோடு சேர்ந்து எது வளரணும், அவயங்களும் வளரணும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்படி அதுக்காக கிறிஸ்துவ தலையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சரீரம் என்ன, சரீரத்துக்கு தலையாக இருக்கிற அந்த சரீரம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24 வாசித்து பாருங்க. 2 பேரும் கணவன் மனைவியும், அதாவது ஒரு மனிதனையும் ஒரு மனுஷன் தேவன் விவாகம் இணைக்கிறார். அதுபோல ஒரே மாம்சமாக இருப்பார், ஒரே சரீரமாக இருப்பார்கள். அதற்கு கிறிஸ்துவே தலையாக இருப்பார் என்பதுதான். ஹல்லேலூயா. அந்த மாம்சம் கிறிஸ்துவோடைய சரீரமாய் இணைக்கப்படுகிறது. சபையாய் இணைக்கப்படும் போது மாம்சம் கிறிஸ்துவோடைய சரீரமாய் இணைக்கப்படுகிறது. இணைக்கப்பட்ட அந்த ஒரே மாம்சமாகிய சரீரம் கிறிஸ்து தலையை கொண்டு அங்கு வளர வேண்டும் என்கிறதுக்காக அப்படி செய்யப்பட்டது என்று சொல்லி முதல் தலைப்பு வசனத்தை வாசித்தோம். இப்போ 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:24 கடைசி வசனம். புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அப்படின்னா ஒரே மாம்சமா இருப்பான்னு சொல்லி அர்த்தம். ஒரே சரீரமா இருப்பான்னு அர்த்தம். இப்போ சரீரத்துக்கு யாரா இருக்காங்க, யார் தலையா இருக்கா, இயேசு தலையா இருக்கிறார். அப்போ ஒரு கணவன் மனைவி இருந்த ஒரு குடும்பமா என்று சொன்னால், ரெண்டும் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரே குடும்பம் என்று சொல்லப்பட்டால், அது ஒரே சரீரம் என்று சொல்லப்பட்டால், அதுக்கு தலையா யார் இருப்பா, இயேசு இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். எபேசியர் 5:23. அதாவது 30 சீக்கிரமாக அவராக சொல்வார்கள். ஒரு கணவன் மனைவி நடுவில் இயேசு கிறிஸ்து 30 இருக்கும்போது அந்த குடும்பம் கிறிஸ்துவின் சரீரமாய் சபையாய் இணைக்கப்பட்டு, அவர்கள் சபையாய் இணைக்கப்பட்டு கிறிஸ்து சரீரமாய் இணைக்கப்பட்டு கிறிஸ்து தலையாக கொண்டு அவர் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். வாசிக்கலாம். இப்போ அவர் 2 பேர் கணவனை ஆன பிறகு ஒரே மாம்சம் ஆனதுக்கு அப்புறம் அவர் சபையா இணையும் போது இப்போ இந்த சபைக்கு யார் தலையா இருக்கிறார்? நான் வாசிக்கலாம். சபையான கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல மனைவிகளும் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படுத்திக் சரீரத்திற்கு தலை இயேசு கிறிஸ்து, சபைக்கு தலை இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு சரீரமா, சபைக்கு தலையே இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. அப்போ இதுல என்ன, இந்த 3 வசனத்துல என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கும் அந்த குடும்பம் சபையாய் அட்டாச் இருக்குமானால், சபையோடு இணைந்திருக்குமானால், அது இயேசு சரீரமா இருக்குமானால், அந்த சரீரத்துக்கு யாரு தலையா இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவே தலைவராக இருக்கிறார், தலையா இருக்கிறார் என்பதை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சோத்திரம் உண்டாக. ஆகையால் நம்ம குடும்பத்துக்கு இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். அவரே நம்ம சரீரத்துக்கு நாமெல்லாம் ஒரே குடும்பமா இருந்தா, சபையோடு இணைந்திருந்தா, நாமெல்லாம் என்னவா காணப்படுறோம்? ஒரே சரீரமாய் காணப்படுகிறோம். இந்த சரீரத்துக்கு தலையாரு? இயேசு கிறிஸ்துவே. அது ஒரு தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையால் நம்ம ஃபேமிலியானது இயேசு கிறிஸ்துவை ஹெட்டாக கொண்டு, இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் அனுப்புகிறோம். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவர் இங்கே நம்ம குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சோத்திரம் உண்டாக. ரெண்டாவது காரியம், ஹஸ்பண்ட் ரோல் என்ன நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலியோட இண்டிவிஜுவல் மெம்பரோட ரோல் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து அதுக்கு குடும்பத்துக்கு என்னவா இருக்கிறார்? தலையாக இருக்கிறார், ஹெட்டாக இருக்கிறார். அடுத்தது அங்கே ஹஸ்பண்டுக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு 4 விதமான ரோல் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவர் ஒரு லீட் பண்ணக்கூடியவர், நடத்தக்கூடியவர், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு ரோல் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, லீடர் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது அவர் ஒரு ப்ரொடெக்டர், பாதுகாப்பாளராக அந்த குடும்பத்துக்கு அந்த ஹஸ்பண்ட் என்ன செய்வான்? ஹஸ்பண்டை தேவன் நியமித்திருக்கிறார். ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கொடுத்துருக்காரு? லீடரா, அதாவது பிரின்சிபால் ஸ்கூலில் பிரின்சிபால் தான் ஹெட் இல்லையா? அதே சிஸ்டம் போல், அது எந்த மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு கிளாஸுக்கு ஒரு லீடர் இருக்கிறாங்களா, அதே போல் தான் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு யார் லீடர் இருப்பா?
சொல்ல சொல்லு அப்பா சொல்லு. சப்போ ஸ்கூலுக்கு லீடர் அப்படிதானே, ஸ்கூலுக்குனா போட்டு ஹெச்எம் அப்படி வச்சுக்கோ, கரஸ்பாண்ட் வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் லீடர் என்ன சொல்லணும், தகப்பன் புருஷன், அந்த அதாவது அந்த ஹஸ்பண்ட் அங்கே என்னவா இருப்பா, லீடராக ரியாக்ட் பண்ணுவான். அப்போ புரிஞ்சுதா? அப்போ வந்து லீடர்னா அவள் இயேசு லீடர் இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது. இயேசுடைய சரீரவுடைய ஒரு அங்கத்தின் ஒரு குடும்பத்துக்கு இயேசு தலையாக இருக்கிறா, அதுக்கு லீட் பண்ண முடியாது ஹஸ்பண்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ரெண்டாவது அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்குன்னா ப்ரொடெக்டர், பாதுகாக்க முடியாத ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்குது. மூணாவது ப்ரொவைடர், எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு கொண்டு சேர்க்கும்படியாக ப்ரொவைடராக ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் டீச்சராக ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாத டீச்சர், போதகராக அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 ரோலும் புருஷனுக்காக கணவனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி ரோலாகும், வேதாந்தின் அடிப்படையாக. இப்போ பார்த்துக்கலாம், லீடர் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம். அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கொண்டு நாம் அதை திருவிசனத்தை கொண்டு தன்மை மூலிக்கு நான் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறோம். 23 வாசிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலைவராய் இருப்பது போல புருஷன் மனைவிக்கு தலைவராய் இருக்கிறார். அவரே சரீரத்தின் அச்சராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்க போல புருஷன் என்னவா இருக்கிறார், புருஷன் என்னவா இருக்கிறார், சவுண்டா வாசிங்க. புருஷன் மனைவிக்கு தலைவராய் இருக்கிறார். புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அப்போ இங்க லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கணவனுக்கு என்னவா இருக்கிறாரு, லீட் பண்ணுறதுக்கு, மனைவியை லீட் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தை லீட் பண்ணக்கூடிய ஒரு லீடராக இங்கே இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆதியாகமம் 18ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கே தேவதூதர்கள் வந்த உடனே ஆபிரகாம் உடனே தன் மனைவியை சாராட்டு இப்படி ஒரு லீட் பண்ணினார். இதை இப்படி செய்யும் சொல்லி லீட் பண்ணினார். கணவனுக்கு அந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்குது. அன்னைக்கு என்ன செய்ய வேண்டும், அன்னைக்கு என்ன சமையல் பண்ண வேண்டும், எப்படி உற்பத்தி பண்ண வேண்டும், எப்படி காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், எல்லாம் கணவன் யாருக்கு லீட் பண்ணுவார், யார் லீட் பண்ணுவார், மனைவிக்கு லீட் பண்ணுவார். ஏன் லீட் பண்ணுவார், தன் கணவனுக்கு பெருமையினால் அல்ல, லீட் பண்ண சொல்லி வேதாந்தம் அவங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்து எப்படி சபைக்கு தலைவராக இருக்கிறாரோ அப்படியே மனைவிக்கு தலை யார் இருக்கிறார், புருஷமாக இருக்கிறனால புருஷனுக்கு லீடிங் ரோல் கொடுக்கப்பட்டதுனால அங்கே அந்த குடும்பத்தை அவர் லீட் பண்ணுறதுக்கு அவர் உள்ளே வருகிறார்கள். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். லீடராக அவங்க ரேட் பண்ணுவாங்க. வாசிக்கலாம். அது 18ஆம் அதிகாரம் 6. நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு பிசைந்து அப்போ சுடுண்டா. யார் மேலே கட்டளையிட்டா, யார் மேலே இட்டா, புருஷன் மனைவிக்கு லீட் பண்ணார். என்னடா எப்போ பார்த்தா பொழுது நினைக்கிற வேலை சொல்கிறாரு, அதை சூடு, அப்போ சூடு, வடையை சூடு, இதே சொல்கிறாருன்னு சொல்லி மனைவி நினைக்கக்கூடாது. ஏன்னா கணவன் கொடுக்கப்பட்ட ரோலு அது. நீங்கள் செய்கிறே இல்லை, அது வேறு விஷயம். செய்கிறது வேறு விஷயம். ஆனாலும் கணவன் கொடுக்கப்பட்ட ரோல் என்ன, தன் மனைவிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து லீட் பண்ணுறது தான் கணவனுக்கு வேதாமூலமாய் கொடுக்கப்பட்ட ஒரு அடிப்படை ரோல், லீடர் என்ற ரோலாகும். அதன் கணவன் அதை சரியாக செய்ய வேண்டும். எனக்கு என்ன, அவள் எதாவது பார்த்து வைப்பா, இன்றைக்கி என்ன கறி, எங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்காளோ அதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்லிட்டு வந்த அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு நம்ம வர வேண்டும். கணவன் எப்படி மனைவியை ஆண்டு கொண்டிருக்கிறான், ஆளுகை செய்கிறான் அப்படிங்கிற பக்கத்துக்கு வர வேண்டும். வேதாந்தத்தால் தான் கொடுக்கப்படும். அவர்களுக்கு தலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்படும், லீடராக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்படும். தலை இயேசு தான் அவங்களுக்கு அந்த அவைகளை நடப்பிக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை லீட் கொடுக்க முடியாத வேலையை கணவனுக்கு ரோல் கொடுக்கப்பட்டிருக்குது என்கிறத பார்க்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியே நீதிமொழி 22ஆம் அதிகாரம் 6 வாசிக்கலாம். நீதிமொழி 22:6 வாசிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நடத்த வேண்டும். இங்கே என்ன செய்யணும், மனைவியும் அங்கே யாரை பார்த்தோம், புருஷன் யார் நடத்தினாரு, அவர் தலையாகிய மனைவிக்கு தலை யாரு, புருஷன். அப்போ புருஷன் அங்கே மனைவி என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும்.
இங்கே யார் போட்டிருக்கு? பிள்ளைகளை அவங்க என்ன செய்யணும்? நடத்தணும். அப்போ 2 பேரையும் என்ன செய்யணும்? அவங்க லீட் பண்ணணும். அப்போ புருஷனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் ரோல் என்ன அப்படின்னா லீடர்ங்கிற ரோல். தன் மனைவியும் தன் பிள்ளைகளையும் நடத்தக்கூடிய, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய, வழி நடத்தக்கூடிய ஒரு லீடர் ரோல் யாருக்கு இருக்கு? புருஷருக்கு இருக்கு. வேதாந்தத்தில் அடிப்படையில் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அப்படியாக ஒரு புருஷர் இப்படி வேலை செய்ய வேண்டும், ஒரு கணவன் இப்படி வேலை செய்யணும்னு சொல்லி வேதாந்தத்தில் நம்ம பார்க்கிறோம். முதலாவது கணவனுக்கு லீடர் ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது ஒரு ப்ரொடெக்டர் ரோல், ஒரு பாதுகாக்க முடியாது குடும்பத்தை, மனைவி பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. கர்த்தர் தான் பாதுகாக்கிறார், மனுஷன் பாதுகாக்கிறது இல்லை. கர்த்தர் வீட்டை கட்டுறாங்க, மனுஷனுடைய பிரயாசம் குருதான் சொல்லி வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். ஆனால் பாதுகாக்க முடியாத ஒரு காவலர் கர்த்தர் வைக்கிறார்ல, ஒரு செக்யூரிட்டி வைக்கிறாரா? அங்கே இந்த இடத்துல யாரை வச்சிருக்கிறார்? யாரை வச்சிருக்கிறார்? கணவன் வச்சிருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். கணவனை அங்கே குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலராக தேவன் நியமித்திருக்கிறார். வேதாகமத்திலே கணவனை ஒரு பாதுகாப்பராக, ஒரு ப்ரொடெக்டராக அந்த குடும்பத்துக்கு வேதாகம் நியமிக்கப்பட்டிருக்கு. வேதாகம் நியமித்திருக்கிறது கணவனை. வாசிக்கலாம். நீதிமொழி 18:22. மனைவி கண்டடைந்தவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவு பெற்றுக்கொள்ளான். ஹல்லேலூயா. மனைவி கண்டடைகிறவன், வாசிங்க, நன்மையானதை கண்டடைகிறான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனைவி கண்டடைந்தா என்னன்னா, மனைவி இப்போ யாரோட சேர்ந்துட்டாப்போ, யாரோட சேர்ந்துட்டா? கணவன் கூடவே. ஏன் மனைவி கணவன் கூட சேர்க்கப்பட்டார்? என்ன கேள்விக்கு என்ன வருது? தஞ்சம் பூண்டார். ஒரு ஸ்திரீயானவள் ஒரு வாலிபனுக்கு விவாகம் மூலமாக தஞ்சம் பூண்டான்னா அந்த ஸ்திரீ இனிமேல் யார் பாதுகாக்க வேண்டும்? அந்த கணவன் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம்ன்றாக. கணவனுக்கு இப்போ பெரிய 2வது பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஸ்திரியை பாதுகாக்க முடியாது. மனைவியை கண்டடைகிறதாய் ஒரு நன்மை கண்டடைய வேண்டும் அப்படின்னா அந்த மனைவியை பாதுகாக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. மனைவியை கண்டடைகிறான், நான் ஃபவுண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த ஃபவுண்டு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இனிய ஸ்திரிக்கு பாதுகாப்பாக யார் கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த கணவன் கொடுக்கப்பட்டிருக்கார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட உடனே ஃபுல் பாதுகாப்பு யார் தான்? யோசேப்பு. கரெக்ட். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு மரியாவோட ஃபுல் பாதுகாப்பு யார்? அப்போ யோசேப்பு தன் மனைவியை கண்டறிந்தான். மரியாதை அது முதற்கொண்டும் மரியாதை கவனமாக என்ன செய்தான்? ப்ரொடெக்ட் பண்ணினான். பசுத்தாவினால் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறப்பு உண்டான கூட அது பசுத்த சன்னதி அப்படியே அழித்து கொண்டு என்ன செய்தான்? அவனை பாதுகாத்தான். ஹல்லேலூயா. கணவன் அப்படிதான் இருக்கான். கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வேதாந்த பிரகாரம் தனக்கு கணவன் கொடுத்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோசிப்பு தேவனுக்கு தரிசனமானார். பயப்படாதே, அவருக்கு உண்டாக்குற அது கர்ப்பவர் போன தேவசனையாக உண்டானது, நீ பிள்ளை வள என்று சொல்லி யோசிப்பு சொன்ன உடனே அவளுக்கு இப்போ என்னவா மாறிட்டான்? மரியாதை என்னவா மாறினா? அவன் புருஷனாக நியமிக்கப்பட்டும் கூட அவன் புருஷனாக மாறலை. ஆனால் என்னவா மாறிட்டான்? அந்த புருஷன் காவலாக அங்கே மாறிட்டான். ப்ரொடெக்டர். எல்லா மனைவிகளுக்கும் கணவன் ஒரு பாதுகாப்பு காவலராக இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் புருஷர் தன் மனைவியை பாதுகாக்கிற ஒரு காரியத்தில் ஏன்னா நம்ம அவரை பார்த்து அதே வரும் போகும், அது பஸ் ஏறிக்குமே நேரம் இறங்கிக்குமே நேரம் நம்ம அசால்ட்டெல்லாம் அப்படி விடக்கூடாது. எல்லா மனைவியோட காரியங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். மனோட செயல் எல்லாம் ப்ரொடெக்டில் இருக்கான்னு பார்க்க வேண்டும். புருஷனுக்கு ஒரு ஆழ்ந்த கடமையாக தேவன் கொடுத்துருக்கிறார், வேதாந்தத்துக்கு வந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் புருஷன் இங்கே ப்ரொடெக்டராக இயேசு கிறிஸ்துவினாலே அந்த குடும்பத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 3வது ஒரு ப்ரொவைடராக குடும்பத்துக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்க முடியாக அதுக்காக ஒரு ப்ரொவைடராக புருஷன் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறான். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5:8. 1 தீமோத்தேயு 5:8. ஒரு ப்ரொவைடராக அங்கே நியமிக்கப்படுகிறார். எனக்கு சரீரத்துக்குள்ள அவயங்கள் வேண்டிய எல்லா தேவைகளும் புருஷனாக சந்திக்கப்பட வேண்டும் சொல்லி புருஷனுக்கு அந்த கடமையை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். தன் தலையாக இருக்கிற அந்த சரீரத்துக்கு அந்த சரீரத்தில் அவயங்கள்லாம் போஷிக்கப்பட வேண்டும்.
சரிந்து அவைகளெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், சபைகளெல்லாம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அங்கே புருஷனை அங்கே நியமித்திருக்கிறார். அதில் மூன்றாவது காரியம், அவர்களுக்கு போஷிக்கப்பட வேண்டும், அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அவர் தண்ணி ஊற்ற வேண்டும், அவர்களுக்கு விசேஷமாக அவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும். கணவனாலே அந்த குடும்பம் பராமரிக்க வேண்டும் சொல்லி இயேசு காரியத்தை செஞ்சிருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார். நியமித்து வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். தன் குடும்பத்தை தன் வீட்டாரை விசாரியம் போனார், விசுவாசம் மறுதளித்து சொந்த குடும்பத்தை நடத்தாமல் இருந்தால் அவன் எப்படி ஊழியக்காரன் இருக்க வேண்டும் சொல்லி தீமைத்திர பார்க்கிறோம். தேவவசம் சோத்திரம் இருந்தால அப்போ என்ன அப்படின்னா, சொந்த குடும்பத்தை கணவன் என்ன செய்யணும் விசாரித்து தேவைகள் என்ன செய்யணுங்க. சரி, எனக்கு என்னென்று கூட நம்ம சாப்பிட்டோமா, நமக்கு ஆம்லேட் கிடைச்சதா, நம்ம சிக்கன் கிடைச்சதா போதும் விசாரிக்கணும். நல்ல புருஷனாக இருந்தால் தன் மனைவி சாப்பிட்டாளா, தன் பிள்ளைகள் சாப்பிட்டாச்சா, எப்போ தூங்கினாங்க, எப்போ எழுந்திரிச்சாங்க, பிள்ளைங்களுக்கு கிடைக்குமா, நம்ம மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோமா, எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் கொடுக்குறோமா, விசாரிக்க வேண்டும். அதுக்கு அந்த ரோல் யார் கொடுக்கப்படுறது? கணவன் கொடுக்கப்படுறது. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கீங்க, நாளைக்கு கணவன் ஆகும்போது இதெல்லாம் மனசு செய்யுங்க, அதை செய்யுங்க, விசாரிக்கணும். அவங்க போஷிக்கப்பட வேண்டும். குடும்பம் செய்யணும், கணவனாலே பராமரிக்க வேண்டும். அதுதான் வேதாம் கணவன் சொல்றாரு. You should react as provider. As per the Bible, husband should take responsibility to provide all the things as per the Bible. வேதாம் பிரகாரமாய் ஒரு கணவன் தன் குடும்பத்துக்கு வேண்டிய காரியங்களை ப்ரொவைட் செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்கிறது வேதாம் அவங்களுக்கு கட்டளையிடுது. தேவனுடைய சோத்திரம் உண்டாக 4வது டீச்சராக அங்கு போடப்படுறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம். ஒரே விஷயம், இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னொருத்தர் சங்கீதம் 128:2 எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 18:7 வாசிங்க. மாட்டு மந்தைக்கு ஊறி ஒரு நல்ல இளங்கன்றை கொடுத்து நல்ல இளங்கன்றை அடித்து வேலைக்காரன் கையில கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். சீக்கிரத்தில் சமைத்தான். ஹalleluya. பாருங்க, தேவதூதர் வந்தோடனே சாப்பாடு ரெடி பண்ணி மனைவிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. ஆஸ் பர் அவர் என்னவா இருக்கிறாரு? லீடராக இருக்கிறனால, ரைட்டா? அடுத்து ப்ரொவைட் பண்ணுறாரு. என்ன ப்ரொவைட் பண்ணுறாரு? மந்தையில் போய் செய்கிறாரு, இளங்குண்டை அடித்து வேலைக்காரன் செய்கிறாங்க, சமைக்க சொல்கிறாரு, ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ வேலைக்காரன் ஏதாவது வாங்கி கொடுக்காம சமைப்பானா? மதிய பிரியாணி என்ன செய்யணும்? கறி வாங்கி கொடுக்கணும். சரி, இப்போ கறி வாங்கினா காலையில் நினச்சி தகப்பமார் அங்கே போய் என்ன செய்யணும்? கறி வாங்கி க்யூவில் நிற்கணும், வாங்கி கொடுக்கணும். இவன் அதே மாதிரி ஆபரணம் என்ன செஞ்சான்? தூதர் வந்திருக்காரு, எதாவது வச்சு சமை, அப்படி வேலைக்காரன் ஏவலை என்ன செஞ்சாரு? வாங்கி கொடுத்து சமைன்னு சொன்னார். உடனே அவன் கீழ்படுத்தி அதை செய்தான். அப்போ அவங்க ப்ரொவைடராக இருக்காருங்க ஆபிரகாம் இங்கே ஒரு ப்ரொவைடராக பார்க்குறோம், ஆபிரகாம் இங்கே ஒரு லீடராக பார்க்குறோம், தன் குடும்பத்தினுடைய லீடராக பார்க்குறோம். நல்ல மாதிரி கத்தை நமக்கு வேறு காண்பித்திருக்கிறார். அதனால் ப்ரொவைடராக இருக்கணும். இந்த ப்ரொவைடருக்கு தான் நம்ம கையின் பிராசத்துலேயும் நம்ம பிரயாசப்படுகிறோம். கத்தரை ஆசிர்வதிக்கிறார். அது மூலமாக தான் தேவையான சந்திக்கப்படும். வாசிக்கலாம் சங்கீதம் 128:2. சங்கீதம் 128:2. இந்த ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, இந்த பராமரிக்கிறதுக்காக, இந்த குடும்பத்தை நம்ம பராமரிக்கிறதுக்காக, குடும்பத்தை விசாரிக்கிறதுக்காக நம்ம கையின் பிரயாசத்தை மேற்கொள்கிறோம், கையின் பிரயாசப்படுகிறோம். வாசிக்கலாம். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார். இதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? 58:8 பிரகாரமாக நீ உன் கலைஞரும் கையும் எல்லா வேலையும் உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவான்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்க, ஒரு குடும்பத்தை பராமரிக்க, விசாரிக்க கர்த்தர் கையும் பிரயாசம் ஆசீர்வதித்து கொடுக்குறார். எதுக்காக அப்படின்னா, அந்த விசாரிக்கிறதும் பராமரிக்கிறதும் தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு நியமித்த ஒரு காரியமாகும். எதுக்காக? ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை அங்கே கொடுக்குறார். அதுக்காக அவன் பிரயாசப்படுறான். அந்த போஸ்ட்டை நிறைவேற்றுறதுக்கும், அந்த போஸ்ட்டை ரியாக்ட் பண்ணுறதுக்கும், அந்த போஸ்ட்டாக வேலை செய்கிறதுக்காகவும், அதாவது விசேஷமாய் கர்த்தர் நியமித்த அந்த ப்ரொவைடர் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொவைடராக அமைய வேண்டும் என்கிறதுக்காக கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். இவன் அதுக்காக வேலை செய்கிறான். சோத்திரம் உண்டதாக. ஆகியனாலே இங்கே 3வது காரியம், கணவன் கொடுக்கப்பட்ட ரோல் என்ன அப்படின்னா, குடும்பத்துக்காக வேதாந்தப்படி என்ன அப்படின்னா, அவன் என்னவா இருக்கணும்?
ப்ரொவைடராக மாறணும். வீட்டுக்கு உழைக்கக்கூடியவனாக மாறணும். வீட்டுக்கு உழைச்சி சம்பாதிச்சு குடும்பத்தை பராமரிக்கிறவனாய் வாழணும். எல்லாம் மாமனார் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம், தவப்பண்ட வீட்டிலேருந்து சாப்பிட்டுக்கலாம், எங்கள் அப்பா அம்மா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணும்? ப்ரொவைடராக என்ன செய்யணும்? மாற வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ப்ரொவைடர் மாறணும். என்ன செய்யணும்? அதுக்கு உழைக்கணும். கையும் பேசும் படணும். தேவ பேசம் சோத்திரம். அதை ஆசைக்கு கற்ற வல்லவராக. இப்படி மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, அந்த கணவனானவன் ஒரு ப்ரொவைடராக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த கணவனுக்கு ஒரு ரோலை நியமித்திருக்கிறார். கத்திரபசாம சோத்திரம் உண்டாக. நாலாவது, அவன் டீச்சராக இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் போதகத்தை கொடுக்குற உபகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கும் போது ஒரு போதகத்தை கொடுக்குறாக ஒரு மாடல் ரோலாக அங்கே இருக்க வேண்டும். வாசிக்கலாம். அதாவது டீச்சர் முதல்ல வாசிங்க, அப்புறம் வாசிக்கலாம். நான் சொன்ன வசனங்களை என்ன செய்யணும்? கருத்தாய் போதிக்க வேண்டும். எதுக்கு நம்ம இன்னைக்கு குடும்ப ஆலோசனையாக இந்த காரியத்தை செய்யணும்? கருத்தாய் என்ன செய்யணும்? அதை நினைச்சணும் போதிக்க வேண்டிய ரோல் யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? அந்த தகப்பனுக்கு இருக்கு. கருத்தாய் போதிக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தையில கருத்தாய் போதிக்க வேண்டும். நீ உட்கார்ந்து இருக்கும் போதும், சும்மா நடக்கும் போதும், சர்ச்சில் மட்டும் போதிக்க அவசியம் இல்லை. நீ உட்கார்ந்து இருக்கும் போதும், அடுத்து கொள்ளும் போதும், நடக்கும் போதும், எழுந்துக்கும் போதும் அவளை கொடுத்து பேசு. இது தகப்பனுடைய ஒரு ரோலா. ஹல்லேலூயா. போகும்போது வரும்போது பிள்ளையை நினைச்சணும், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைச்சணும், போதிக்கணும். அந்த படம் பார்த்தியா? அந்த ஜோக் எப்படி இருந்துச்சு? இந்த மேட்சோட ஸ்கோர் என்ன? இப்படி நம்ம குடும்பம் மகனும் சேர்ந்து செஞ்சால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? இந்த காலத்தில் சில விஷயங்கள் நான் விலகி இருப்பேன். கர்த்தர் எனக்கு அந்த ரோல் கொடுக்கல. மேட்ச் எவ்வளோ விசாரிக்க எனக்கு ரோல் கொடுக்கல. பிள்ளையை விசாரிக்கிறது எனக்கு ரோல். அந்த பிள்ளையோட ஆசா பாசங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு ஏதாவது அவங்களோட சேர்த்து நம்மளும் சேர்த்து இருக்க மாட்டேங்க கிடையாது. அவங்களுக்கு போதிக்கிறது தான் என்னோட வேலை. அதனால் நான் சில இடங்களில் நான் போதிக்க தான் முயற்சிப்பேன். அது நடக்கும்போது நான் வண்டியில் போகும்போது என் பிள்ளைகளுக்கு அவ்வளோ காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். வண்டியில் போகும்போது நான் சும்மா போகிறதே கிடையாது, வெட்டிக்கதை பேசுகிறதே கிடையாது. அவ்வளோ காரியங்கள் கர்த்தர் எனக்கு போதிப்பார். அதை அவர் பிள்ளைங்களுக்கு போதிப்பேன். நடக்கும்போதும் சரி, தூங்கும்போதும் சரி, கர்த்தர் வசனமானது நம்ம மத்தியில் எவ்வளோ மையம் கொண்டு இருக்குது. நாம் அதில் எப்படி அபியாசப்பட வேண்டும். தலைக்கு என்ன தைக்கிற அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவேன். குளிக்கணும்னா அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவேன். வீட்டை பராமரிக்க அதுக்கு ஒரு வசனம் சொல்லுவேன். எல்லா வசனம் படாமல் அவர் போதிக்க வேண்டும். கணவன் இது வரைக்கும் அவர் போதிக்கலாம் கூட அப்படி வசனத்தை பார்த்து தானே மாற்றிக்கூட வேண்டும். தேவ வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால குடும்ப தலைவனுக்கு, அந்த ஹஸ்பண்டுக்கு இன்னொரு 4வது ரோல் என்ன அப்படின்னா, இன்னொரு டீச்சர் ஒரு கொடுக்கப்படுது. 5வது ரோல் ஒரு மாடல் ரோல். என்ன செஞ்சாலும் ஒரு மாடலாக இருக்க வேண்டும். எனக்கு முழுக்க பிள்ளையை செஞ்சால் அப்போ செஞ்சால் அதே தப்ப பிள்ளையை செய்கிற ஒரு மாடல் வச்சுறாங்க. சிலவர் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சைஸாக இருப்பாங்க. எப்படின்னா வீட்டில் சட்டப்படாமல் திரிவாங்க. வீட்டில் சட்டப்படாமல் பிள்ளைகளும் அதே மாதிரி விஷயம் சட்டப்படாமல். இப்படிலாம் ஒரு மாடல் வைக்கக்கூடாது. நான் போட கூட பிள்ளைகள் பணியும் போடணும்னு சொல்கிறேன். 7 வருஷம் சோத்திரம் உண்டாக்கு நான் போட வேறு காரியம். அதனால் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். வெளியே கிளம்பும்போது ஒரு ஜவம் மட்டும் வெளியே போக வேண்டும். அதை யார்கிட்ட ஃபோன் பேசும்போது ரொம்ப கவனித்து ஃபோன் பேச வேண்டும். படாமல் சிரிச்சிடக்கூடாது, படாமல் எதுவும் பேசக்கூடாது. எல்லாம் ஒரு கவனிப்போடு இருக்க வேண்டும். கர்த்தர் சோத்திரம் ஒரு மாடலோட இருக்க வேண்டும். தீர்த்து 2ஆம் அதிகாரம் 6-7 பார்க்கணும். ஒரு மாதிரியாக அவங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகம் வந்து அது புருஷருக்கு ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ரியாக்ட் ஒரு ஹஸ்பண்டானால் ஒரு மாடலோட ரியாக்ட் பண்ண வேண்டும். சும்மா ஏனாதானமாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரியே இல்லாத ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. பிள்ளைகள் மத்தியிலே ஒழுக்கத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். வாசிக்கிறேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 6-7-8. ஒரு நற்கிரிகளாக இருக்கணும். அப்பாட்ட உள்ள நல்ல கிரிகெல்லாம் மனுஷனதை மாதிரியாக மனுஷனதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவ வசனம் சோத்திரம் பைபிள் படிச்சு தான் ஜோப் பண்ணுறாரு, எடுத்துலாம் பைபிள் படிக்கிறாரு. அப்போ மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யணும்? காட்ட வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம்.
ஒன்றும் இல்லாமல் ஆ. வெட்கப்படத்தக்கதாக ஆ. உபதேசத்தில் உதர்க்கம் இல்லாதவனும் ஆ. நல்லொழுக்கம் உள்ளவனும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் குற்றம் பிடிக்கப்படாதவனும் குற்றப்பிடிக்கிறவர்களும் ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பான். ஆரோக்கிய வசனம் பேசுவதாய் 7 வருஷம் சோத்திரம் உண்டாத இப்படி வீட்டிலே தன் பிள்ளைகளுக்கும் மனைவியோட அவன் என்னவா இருக்கணும்? ஒரு நல்ல ஒழுக்கத்திலே ஒரு மாதிரியாக கணவன் காணப்பட வேண்டும். அதுக்காக கர்த்தர் இங்கே 5ஆவது ரோலாக ஒரு மாடல் ரோலாக ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் அவர்களை நியமித்திருக்கிறார். 7 வருஷம் சோத்திரம் உண்டாத இது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு அப்பா தான் இங்கே மாடல் ரோல். இப்படி செய்ய வேண்டும், இப்படி துணி வைக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி ஒரு மாடலோடு கர்த்தர் அவங்களை காட்டுவார். ஆகையினால இங்கே புருஷர்களுக்கு வேதாந்த அடிப்படையாக கொடுக்கப்பட்ட 5 ரோலை பார்க்குறோம். 1, லீடராக அவர் செயல்பட வேண்டும். 2வது, ஒரு ப்ரொடெக்டராக அவர் செயல்பட வேண்டும். 3வது, அந்த புருஷன் ப்ரொவைடராக ஒரு செயல்பட வேண்டும். 4வது, டீச்சராக செயல்பட வேண்டும். 5வது, நல்ல ஒழுக்கத்திலே மாடல் ரோலாக அவங்க செயல்பட வேண்டும். இதெல்லாம் புருஷருக்கு நியமிக்கப்பட்ட வேதாந்தமாக நியமிக்கப்பட்ட ஒரு ரோல். கத்திரபசாம் சோத்திரம் இல்லாத இப்போ அந்த ஸ்திரீக்கு ஒய்ஃபுக்கு கணவன் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கலாம், வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க என்னவா இருக்கணும்? அதுக்கு ஒரு சப்போர்ட்டராக இருக்க வேண்டும், ஹெல்ப்பர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெல்ப்பராக இருக்க வேண்டும். மனைவி என்ன இருக்கணும்? ஹெல்ப்பராக. தன்னோட காரியத்துக்காக கணவன் இருக்கக்கூடாது. கணவனுக்கு தான் மனைவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கணவனுக்கு தான் மனைவி. அப்போ கணவனுக்கு என்னவா இருக்கணும்? மனைவி ஹெல்ப்பராக இருக்கணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18. தனியா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குன்னு சொல்லி தேவன் சொன்னான். ஏற்ற துணை அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாங்க ஃபிட்டிங் ஆகும். இப்போ சப்போர்ட் பண்ணுற அப்படின்னா அவர் ஹெல்ப்பர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அவன் தண்ணி கேட்டால் அவன் தண்ணி தான் கொடுக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு நீ சோறு சாப்பிட போன உங்களுக்கு தண்ணி அப்படி கேட்கக்கூடாது. அப்போ அது ஏற்ற துணியாங்க அமையாது. இவர் கலர் ட்ரெஸ் எடுப்பாங்க, ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு எடுப்பான் அப்படின்னா நீ இதே ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்காது அப்படின்ற கூடாது. அவன் ஏதோ சொல்ல வரான், அதுக்கு நீ ஹெல்ப் செஞ்சால் நீ ஹெல்ப் செய், அது துணையாக. அதுதான் மனைவியோட ரோலாக. அப்போது ஒரு ஹெல்ப்பராக அங்கே நீங்கள் பயன்பட வேண்டும். 7 வருஷம் சோத்திரம் இல்லாத ஹெல்ப்பராக அங்கே சாராலாம் ஆபிரகாமுக்கு ஹெல்ப்பராக இருந்தார். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இடையில நம்பிக்கை இல்லாமல் கூட அவரோட நம்பிக்கைக்கு துணையாக இருந்தார். சாராளுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்துக்கு என்ன வந்தவன் துணையாக இருந்தார். ஆகையினாலே ஹெல்ப்பராக இருக்கணும், துணையாக. கணவனுக்கு தான் மனைவி கொடுக்கப்பட்டிருக்குது. 7 வருஷம் சோத்திரம் ஆகையால் மனைவி அறிந்து கொண்டு அவர்கள் துணையாய் ஒரு சப்போர்ட்டிங் டேமாய் சப்போர்ட்டிங் தூணாய் அங்கே காணப்பட வேண்டும். ஒரு ஹெல்ப்பராக இருக்க வேண்டும். 7 வருஷம் சோத்திரம். 2வது, ஒரு நர்ச்சரர் அப்படின்னா வளருவலாக இருக்க வேண்டும். அவ்வளோதான், இனி நான் கற்றுக்க மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்ற வளருவலாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். டைட்டஸ் 2ஆம் அதிகாரம் 4:5 வாசிக்கலாம். தீத்து 2:4-5. ஒரு அன்புனாலே அங்கே தன் வீட்டை கெட்டி இழுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பினாலே தன் வீட்டை ஸ்திரீ கெட்டப்படுறவர்களாக காணப்பட வேண்டும். வாசிக்கலாம். யாரு? புருஷனிடத்திலும் பிள்ளைகளிடத்தில் என்ன இருக்கணும்? அன்புள்ள. எரிஞ்சு உள்ளக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? எரிஞ்சு உள்ளக்கூடாது. புருஷனிடத்தில் பிள்ளையிடத்திலும் அன்புள்ள. தெளிந்த புத்திரம். தெளிந்த புத்திரம் என்ன தெரியுமா? கிடுகிடுன்னு வாட்டரை எடுத்து ஒரு கப்பில் ஊற்றினா, ஒரு பாத்திரத்தை ஊற்றினா, அதுக்கப்புறம் தண்ணியை பார்த்தா எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும் இல்லையா? அந்த சலசன்னு ஊற்றுறோம் பார்த்தீங்களா? ஊற்றி முடிச்சோன்னா அந்த பாத்திரம் தண்ணி என்னவாக இருக்குது? தெளிவாக இருக்கும். அப்போ ஊற்றி முடி வரைக்கும் தண்ணி தெளிவாக இருக்கும். தெளிவான ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி என்னவாக இருக்கும்? தெளிவாக இருக்கும். அது வரைக்கும் என்னவாக இருக்காது? நுர அடிக்கும், மேலே ஏறும், ஒரு தெளிவாக இருக்காது, ஒரு கிளாரிட்டி இருக்காது. அப்போ என்ன செய்ய தெரியுமா? அது வரைக்கும் பொறுமை இருக்கும். தெளிவுலன்னு என்ன அர்த்தம்? ஒரு பொறுமை. விசேஷமாக என்ன இருக்குங்க? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. நீதிமொழிகள் 18:13 வாசிங்க.
அது ஒரு கிளாரிட்டி எப்படின்னா, ஒரு ஆள் சொல்லி முடிய வரைக்கும், தண்ணி ஊற்றி முடிய வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் அவன் தெரிந்து புத்தியில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த தண்ணி தெளிவுள்ளதாக இருக்கா, அழுப்புள்ளதாக இருக்கான்னு தண்ணி ஊற்றும் போதே கண்டுபிடிக்க முடியாது. ஊற்றி முடித்து பார்த்ததுனால தான் தெரியும் அது கருப்பாக இருக்கா, அதில் ஏதாவது புள்ளி இருக்கா, தூசி இருக்கா, ஏதாவது பாசி கிடந்த தண்ணியாக இருக்குதா, அதாவது ஒரு கலங்கமுள்ள தண்ணியாக இருக்கான்னு எப்போ தான் தெரியும்? ஊற்றும் போது கண்டுபிடிக்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் செய்யாது பாத்திரத்தில் என்ன வகையான தண்ணி தெரியும், தெளிவாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அவன் ஊற்றுற வரைக்கும் என்ன செய்ய, நீங்கள் என்ன செய்யணும்? வெயிட் பண்ணி பொறுமையாக இருக்கணும். வாசிக்கலாம். நீங்களுடைய 18-13. காரியத்தை கேட்கும் முன் உத்தரவு சொல்கிறவனுக்கு அவன் புத்தியனமும் புத்தியனமும் வெக்கமுமா இருக்கும். தேவ வசனம் சோத்திரம். காரியத்தை சொல்கிற முன்னே நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கக்கூடாது. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அது நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? டிக்ளேர் பண்ணக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது என்னவா இருக்காது? புத்தினமும் வெக்கமடைகிறார். எங்கள் வீட்டில் பல தடவை சொல்லிட்டேன், பேசி முடிவு வரைக்கும் காத்திருக்கேன். நான் பேசுகிறது ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசி முடிவு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். தண்ணி ஊற்றி முடிவு வெயிட் பண்ணுவேன். அப்புறம் அந்த தண்ணியில் தூசி இருக்கா, தெளிவாக இருக்கா, கலங்கமாக இருக்கா, அழுகு தனியாக, அப்புறம் டிசைட் பண்ணுவேன். நீங்கள் அந்த தண்ணி ஊற்றும் போதே நீ சொல்லிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்னவே ஒன்று கூடும். என்ன ஒன்று கூடும்? என்ன எல்லாருக்கும் தெரியாது. என்னவோ விடும். ரிசல்ட் என்னவோ இருக்காது? வெக்கமும் புத்தீனமாக இருக்கும். ஆகையினால ஒரு தெளிந்து புத்தருளாய் அன்புள்ளாய் இருக்க வேண்டும் ஸ்திரீ. அதுதான் அந்த வளர்ச்சியுள்ள இருக்க அடையாளம் பாருங்க. அன்புள்ளதாக இருக்க வேண்டும். அப்புறம் அடுத்த என்ன இருக்கணும்? என்ன வசனம் தீர்த்து என்ன கொடுத்துருக்கு? வசனம் அன்புள்ளவர்கள் தெளிந்த புத்தர்களாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு பேசக்கூடாது. பார்த்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி, பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி எதையும் டிக்ளேர் பண்ணாமல் தெளிந்த புத்தர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது கற்புள்ளவர்கள், கணவன் புத்தகமாக இருக்க வேண்டும். அடுத்தது தேவவசனம் சோத்திரம்னாங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்ல காரியம் சொல்லுவதாக இருக்க வேண்டும். அதே சமயம் புருஷன் கீழ்ப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நர்ச்சருடைய ரோல் ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விவாகமான ஸ்திரீகளுக்கு கொடுக்கப்படும். நர்ச்சர் என்று சொல்லக்கூடிய வளர்க்கக்கூடிய. அப்படி நம்ம நீதிமொழியில் வாசிக்கிறோம். என்ன, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கட்டுகிறவளாய் வளர்க்கிறவளாய் அந்த ஸ்திரீ காணப்பட வேண்டும். எரிஞ்சி விழுந்தா தெரிஞ்சு புத்தி இல்லைன்னா அதை இடித்து கட்டிடுவாங்க. அன்பு இல்லைன்னா அந்த வீடு இடிக்கப்பட்டுரும். அப்புறம் நற்காரியங்களுக்கு ஏதாவது பொருந்த முடியாத சில காரியம் சொல்லலைன்னா அது அங்கே டெஸ்ட்ராய் போயிடும். கணவனுக்கு கீழ்ப்படினா அது டெஸ்ட்ராய் போயிடும். இந்த 4 காரியங்களையும் தேவசம் தூஷிக்கப்படாதபடிக்கு அந்த ஸ்திரீ நடந்து கொள்ளணும். நர்ச்சராக இருக்கப்படும், வளர்க்கப்படவதாக இருக்க வேண்டும், ஒரு காரியத்தை கட்டி அமைக்கிறவராக இருக்க வேண்டும், குடும்பத்தை கட்டுறவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனம் வாசிங்க. நீதிமொழிகளில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். வசனம் என்னது? நீதிமொழிகள் 14:1 கரெக்ட். இப்படி தன் வீட்டை கட்டுறதா இருக்க வேண்டும், தன் வீட்டை வளர்க்கிறதா இருக்க வேண்டும், அன்புள்ளதாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளதாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, காரியம் முடிவதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளதாக இருக்க வேண்டும், புருஷன் கீழ்ப்படிந்ததாக இருக்க வேண்டும், பிறர் நல்லவர் என்று சொல்லத்தக்கதாய் போதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தாங்க. இதெல்லாம் வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு, வேதவசனம் தூஷணம் அடையாதபடிக்கு இப்படி இந்த ஸ்திரீ நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நேச்சுரல் அப்படி சொல்லக்கூடாது. வளர்க்கிறதுக்குன்னு சொல்லி அர்த்தம். ஒரு க்ரோத், டுவர்ட்ஸ் க்ரோத் அர்த்தம். இப்படி ஸ்திரீ என்னவாக இருக்கணும்? ஒரு காரியத்தை வளர்க்கிறவளாக இருக்க வேண்டும், கட்டி அமைக்கிறவளாக இருக்க வேண்டும். இந்த 4 இருந்துன்னா அவங்க வசந்த பிரகாரம் அந்த வீட்டை கட்டுவாள், அந்த குடும்பத்தை கட்டுவாள், அந்த குடும்பத்தை வளர்க்கிறவளாக இருப்பாள். இல்லைன்னா அதை அணைக்கிறவளாகவும் உடைக்கிறவளாகவும் இருப்பாள். பொறுமையே கிடையாது சில ஆட்களுக்கு. சில ஆட்களுக்கு அன்பே கிடையாது. சில ஆட்களுக்கு கணவன் கீழ்ப்படியே கிடையாது. சில ஆட்கள் என்ன போதிச்சாலும் கண்டுக்கிட்டு இவங்க அவார்ட் செஞ்சுட்டு நல்லவங்க சொல்லி அவங்க எப்படி பேருவாங்க. இந்த 4 காரியங்களும் ஒரு ஸ்திரீக்கு வீட்டை கட்டுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காரியம். அதனால் 4 அதே சமயம் இந்த 4 சரியாக பண்ணுற ஆட்களை ஒரு ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டுறதுக்கு நல்ல ஒரு கட்டக்கூடிய ஆயுதமாக அமையும். பார்த்துக்கோங்க.
இந்த 4 காரியம் ஸ்திரீ ஆசிரியர் ஒரு நர்ச்சராக அவங்க மாற வேண்டும், ஒரு வளர்க்கிறவளாய், ஒரு குடும்பத்தை கட்டுகளாக மாற வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்னா அன்புள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், பிற நல்லவர்கள் சொல்றதற்காக போதிக்கப்பட்டவர்களாய், விசேஷமாய் கணவன் கீழ்ப்படுங்களாக இருக்க வேண்டும். இது 2வது பாயிண்ட். ஸ்திரீ ஃபஸ்ட்டு ஹெல்ப்பராக இருக்க வேண்டும் கணவனுக்கு, அடுத்தது குடும்பத்துக்கு நர்ச்சராக இருக்க வேண்டும். 3வது தேவனுடைய பிரசன்னம் ஸ்தோத்திரம் உண்டாதாக இங்கே ஸ்திரீயும் ஒரு டீச்சராக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26 பார்க்கும்போது இங்கே ஸ்திரீ ஒரு டீச்சராக இருக்க வேண்டும், நல்ல காரியத்தை போதிக்கிறவராக இருக்க வேண்டும், சரியாக அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்க வேண்டும், வேறு மாதிரி மாற்றிடக்கூடாது. சரியாக ஒரு கணவன் ஏற்ற ஒரு காரியமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு காரியங்கள் தாராங்க அப்படின்னா அதான் ஏற்ற போதாங்க வரணும். இப்போ பாருங்கள், லாபான் அங்கேருந்து வெளியே வரும்போது யாக்கோபு சொல்கிறாங்க, போவோம் நம்ம வீட்டுக்கு போவோம், உங்கள் அப்பாவோட முகம் சரியில்லை, உங்கள் அண்ணனோட முகம் சரியில்லைன்னு சொன்ன உடனே லேயாவும் ராகேல் என்ன சொன்னாங்க, நாங்கள் கூட வருவோம் என்று சொல்லி அங்கே ஒரு சரியான போதத்தை கொடுத்தாங்க. நாங்கள் கூட வரோம் என்று சொல்லி உற்சாகமாக சொல்கிறோம். அப்படி இருக்கணும், ஏருக்கு மாற ஒரு போதம் பண்ணிடக்கூடாது. அந்த சரியான போதம் பண்ணுறவங்களாயும் டீச்சராக இருக்க வேண்டும் அந்த அந்த மனைவியானவர். வாசிக்கலாம் நீதிமொழி 31, நீதிமொழிகள் 31:26. தயவுள்ள போதகம், தயவாக இதை செஞ்சு கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு போதகம் என்ன இருக்கும் வாயிலே இருக்கும். அப்படி ஒரு போதம் உள்ள தயவுள்ள போதகையாய் அவள் என்ன செய்யணும், அந்த வீட்டிலே காணப்படும். நீ நல்லபடியாக செய்ப்பா, இதை செய், இப்படி செஞ்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு போதகம் பண்ணுற மகனுக்கும் சரி கணவனுக்குள்ள காரியங்களுக்கு ஒரு நல்ல போதத்தை கொடுக்குறவளாய் அவள் வாயில் இருக்க வேண்டும். தேவனுடைய ஸ்தோத்திரம்ல ஒரு டீச்சராக அங்கே மாற வேண்டும். அதாவது மனைவிக்கு சொல்கிற ரோல் தான். ஒரு ஹெல்ப்பராக இருக்க வேண்டும் கணவனுக்கு, 2வது ஒரு நேச்சராக குடும்பத்தை கட்டுவலாக இருக்க வேண்டும், 3வது அதை வளர்க்குறவளாக இருக்க வேண்டும், 3வது ஒரு டீச்சராக இருக்க வேண்டும், 4வது நல்ல ஒர்க்கராக ஹார்ட் ஒர்க்கராக இருக்க வேண்டும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 31:27 வாசிங்க. நீதிமொழி 31:27. அவள் சோம்பலில் சார் 27, நான் 31:27. அவள் சோம்பலில் அப்பத்தை பிசியாமல் அவர் சொல்லுங்க சரியாக வாசிங்கண்ணா. 31:27 சார், நானும் மாற்றிருக்கேன். அவன் 27 வாசிங்க. அவன் சோம்பலில் அப்பத்தை பிசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று ஹல்லேலூயா. சோம்பலில் இருக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆப்பில் ஆர்டர் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் எங்கே ஆர்டர் பண்ணுறது, அப்படியே செய்ய மாட்டா. வீட்டில் ஸ்திரீ செய்ய மாட்டா, காணப்பட மாட்டா. அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாள், நேரமே எழுந்திரிச்சு சாப்பிடுவாள், சாப்பாடு ஆயத்தம் பண்ணுவாள். அது மட்டும் வீட்டுக்காரிகளில் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று என்னவா இருப்பா, கண்ணோக்கமாக இருப்பா, லிசன் பண்ணுவான். அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பா, ஐயரை வச்சுருப்பான். இன்றைக்கி பாலுக்கு எப்படி காசு கொடுத்தாங்க, ஈபிக்கு எப்படி காசு கொடுத்தாங்க. சில வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, எல்லா வீட்டோட அவரே பார்த்து, அவர் தான் ப்ரொவைடருங்க, அவரே பார்த்து எனக்கு என்ன அப்படி. நீங்கள் என்ன செய்யணும், அதை கணவன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டாரா, ஈபி ஃபீஸ் கட்டிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோக்கம் இருக்கணும். அதில் ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அதுக்கான சோம்பல் படாமல் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதாவது இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10 இந்த 31 வசனம் வரைக்கும் வாசினா ஒரு ஸ்திரீ எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு மாதிரி எனக்கு காண்பிட்டு. தூர தேசத்திற்கோ ஜாமான் வருவாங்க, நமக்கு எப்பவுமே தெரியும் அப்படி தானே. இங்கே ஒரு பொருளான இருக்கும், மெட்ராஸ் ஒன்று எப்படி இருக்கும் ரைட்டு. அப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க, தன் குடும்பத்துக்காக என்ன பண்ணுவான்னா தூர தேசத்தில் போய் வேண்டாம் ரேட் என்னவா இருப்பாங்க, கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி அவள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அடுத்து பாருங்கள், அதாவது நீங்கள் ஒரு ஸ்திரீ ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும் அப்படின்னா எங்கேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னா நீதிமொழி 31:10 31 வரைக்கும் நீ வாசித்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ எப்படி ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கப்படும். ஒரு சில வசனம் மட்டும் வாசிங்க. அது பேர் குணசாலி ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. யார்? இப்போ பாருங்க எப்படி கண்டுபிடிக்க பாருங்க. 12 வாசிங்க. அந்த குடும்பத்துக்கு என்ன செய்வா, நன்மையே செய்வா. மாமனார் வீட்டுக்கோ தகப்பன் வீட்டுக்கு நன்மை செய்வோம். யார் நன்மை செய்யணும், குணசாலி யார் நன்மை செய்யணும், தன் வீட்டுக்கு நன்மை செய்யணும். எங்கள் அப்பா வீட்டு நல்லா இருந்தால் போதும், தான் வீட்டுக்கு கவலைப்படக்கூடாது நினைக்கக்கூடாது. தன் வீட்டுக்கு என்ன செய்யணும், நன்மையே செய்யணும். தேவ வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்தது 15 வசனம் வாசிங்க. 15.
காலைல 5 மணிக்கு எழுந்து சமையல் பண்ணி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் தேவ ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த வீட்டுக்காரங்க ஆசீர்வதிப்பார். ஏன்னா வேதாந்தத்துக்கு பிரகாரம் அவங்க செய்கிறாங்க. வேதாந்தத்தில் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறாங்க. இருட்டோடு எழுந்து சமையல் பண்ணி ஆகாரம் யார் கொடுக்குறாங்க? தாய் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. ஹார்ட் ஒர்க்கராக கர்த்தர் அவங்க என்ன செய்வாங்கள ஆசீர்வதிப்பார். தீங்கு அவங்களை அணுகாது. கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, தன்னையும் பலப்படுத்துவார். 17ஆம் வசனம் வாசிங்க. தன்னை பலத்தா நமக்கு வேண்டிய அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த சாப்பாடை சாப்பிடுங்க. தனக்கு முட்டை வேணும்னா பிரியமாக சாப்பிடுங்க. தனக்கு வாழை பண்ணால் பிரியமாக சாப்பிடுங்க. தன்னை பலப்படுத்தி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். தன்னையும் என்ன செஞ்சுறார்? குடும்பத்தில் ஆபத்து தன்னையும் என்ன செஞ்சுறார்? பலப்படுத்துகிறார். அப்படியே சொல்லுவாங்க, இந்த குடும்பத்துக்கு உடச்சி நோஞ்சி போனேன். நோஞ்சி போகிறதுக்கு வசனம் சொல்லவே இல்லை. குடும்பத்துக்கு உழைக்க தான் சொல்லியிருக்குது. குடும்பத்துக்காக உழைக்க தான் சொல்லு. குடும்பத்துக்கு உழைச்சி வச்சு தேஞ்சி போன அடிப்பாங்க சார். அவர் தேஞ்சி போகணும் வசனம் கிடையாது. குடும்பத்துக்கு உழைக்க தான் சொல்லுது. தன்னையும் பலத்தால் இடைக்கணும் உண்டு, தன்னை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். அடுத்த வசனம் வாசிங்க. இருபத்தி 3 வாசிங்க. அவர் புருஷனுக்கு சரி, அவர் போதனை பண்ணுறவளாக இருப்பார். அடுத்தது பிள்ளையை எழுப்பி 38 வசனம் வாசிங்க. அவர் பிள்ளைகள் எழுப்பி அநேக பெண்கள் குணசாலை இருந்து உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. புருஷனால் புகழப்பட்டவளும் இருப்பாள். இப்படியாக ஸ்திரீக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்குனால பண்ணுற ஆசீர்வாதம் என்னங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்ன எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும் 10-31 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் நீதிமொழிகளில் நீங்கள் வீட்டில் வாசிக்குவாங்க. நீதிமொழி 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 10-31 வாசினா ஒரு ஸ்திரீ எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும். கடைசி ரிசல்ட் நம்ம புருஷனால பிள்ளைகள் வந்து பாக்கியவதி சொல்கிற மாதிரி கொண்டு வரணும். புருஷன் புகழப்படுற மாதிரி கொண்டு வரும். இதுதான் அவங்க ஸ்திரியோட டார்கெட். இது பேர் ஹார்ட் ஒர்க்கர். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம்னால அதாவது 4வது காரியம் பாருங்கள், ஹார்ட் ஒர்க்கராக அந்த காணப்படும். 5வது கணவனுக்கு இனிமை கொடுக்குறவளாக, இனிப்பு கொடுக்குறவளாக, விசேஷமாய் ஒரு பலனை கொடுக்க ஒரு ரிசோர்ஸாக இருக்க வேண்டும். சங்கீதம் 128 சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 128 3 மாசி தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம். மனைவி எப்படி இருப்பானா? வீட்டு வரவங்க இருக்கிற கண்ணிலிருந்து திராட்சை இருப்பான். ஒரு ரிசோர்ஸஸாக இருப்பான், ஒரு ஈல்டாக இருப்பான், ஒரு பலனை கொடுக்கும், ஒரு ஃப்ரூட்டை கொடுக்கும் மாதிரி இருப்பான். உனக்கு பேர் வாங்கி கொடுக்குறவளாக இருப்பான். ஸ்திரியானவர் அப்படி தான் இருக்கணும். தன் கணவனுக்காக ஒரு பேர் வாங்கி கொடுக்குறவளாக தன்னை மாற்றி கொள்ள வேண்டும். திராட்சை ரசம் அந்த காலத்தில் பெரிய ஃபுட்டாக, அப்பவும் திராட்சை ரசம் தான் மெயின் ஃபுட். அவர் திராட்சை ரசமாக இருப்பான்னு என்ன அர்த்தம்னா அந்த கணவனை போஷிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலனாக இருப்பான். தன் மனைவி தன் கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய திராட்சை பழமாக இருப்பார். ஒரு இனிப்பு தரக்கூடியவர்களாக இருப்பார். எப்பவும் கனி தரக்கூடியவளாக இருப்பார். நல்ல ரசத்தை தரக்கூடியவளாக இருப்பார். அவளுக்கு பிரோஜனமாக இருப்பாள். அதுதான் அந்த அர்த்தம். தன் மனைவி எப்படி இருப்பாள்? அவனுக்கு பிரோஜனமாக இருப்பாள் என்று சொல்லி அர்த்தம். அப்படியே கணவனுக்கு ஒரு பிரோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு ரோலாக என்ன செய்ய வேண்டும்? மனைவிமார்கள் காணப்படும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் இல்லாதாக அது என்ன அர்த்தம்னா பெனிஃபிஷியராக இருப்பான்னு அர்த்தம். இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்? 5வது மனைவி என்ன இருப்பா? கணவனுக்கு என்ன இருப்பா? ஒரு பெனிஃபிட் கொடுக்குறவளா இருப்பாள். பெனிஃபிஷியரியாக கணவன் இருப்பான். அது கொடுக்கத்தக்க ஆளாக இருப்பாள். அப்போ மொத்தத்தில் இங்கே ஸ்திரீ எப்படியா இருக்க வேண்டும்? ஒரு விவாகம் மனைவியானவர் எப்படியா இருக்க வேண்டும்? கணவனுக்கு ஹெல்ப்பராக இருக்க வேண்டும். அப்புறம் குடும்பத்துக்கு நர்ச்சராக வளர்க்கிறவளாக இருக்க வேண்டும். 3வது டீச்சராக இருக்க வேண்டும். 4வது குடும்பத்துக்கு ஹார்ட் ஒர்க்கராக இருக்க வேண்டும். 5வது அந்த கணவனுக்கு ஒரு பெனிஃபிஷியரியாக, அதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்குறவளாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இது வேதாந்த அடிப்படையாக ஒரு ஸ்திரீயானவர் தன் கணவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு காரியங்களாக, ஒரு ரோலாக தேவப்படைய கடைப்பிடித்து தேவாசவற்றை உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. 3வது குழந்தைகளுக்கு 3 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒன்று பெற்றோருக்கு ஒபீடியன்ஸ். பெற்றோர்கள் செய்யணும், கேட்டுக்கணும். இன்னொரு கேள்வி கேட்பேன் நான். பெற்றோர்களுக்கு ஒபீடியாக இருக்கணும். 2வது பெற்றோரை கனம் பண்ணணும்.
கீழ்ப்படிந்து ஒபீடியன்ஸ்ன்றது கீழ்ப்படி. ரெண்டு பெற்றோரை கனம் பண்ணணும். மூணாவது பெற்றோரை ஃபாலோ பண்ணணும். மூணாவது பெற்றோரை ஃபாலோ பண்ணணும். நாலாவது பெற்றோரை என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும். தேவனுக்கு சோத்திரம் 4 காரியம். ஃபஸ்ட்டு இருக்குது ஒபீடியண்ட்டாக இருக்கணும். அடுத்தது ஹானர் இருக்கணும். ஒபீடியன்னா கீழ்ப்படி இருக்கணும். ஹானர்னா கனம் பண்ணணும். ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யறத அதை தொடர்ச்சியாக அவர் சொன்ன போதத்தை நீங்கள் என்ன செய்யறத நடைமுறை கொண்டுறதோ ஃபாலோ பண்ணுறது. நாலாவது அவங்க என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட் பண்ணணும், துணையாக இருக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம் முதல் காரியம் பாருங்கள். முதல் காரியம் என்ன காரியம்? ஒபீடியன்ஸ். வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். வேகமாக வாசிங்க. வேகமாக வாசிங்க. இது நியாயம். பிள்ளைகளை கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள ஃபஸ்ட்டு கீழ்ப்படிங்க. நல்லா இல்லைன்னா கீழ்ப்படிங்க, நல்லா இல்லைன்னு கீழ்ப்படிங்க. சில விஷயம் பிடிச்சிருக்கும் அதெல்லாம் கீழ்ப்படிங்க. சிலது பிடிக்காதான்னு சொன்னதை கீழ்ப்படிங்க. போய் லைட் ஆஃப் பண்ணால் ஆஃப்ட் ஆகணும். அது இருட்டாருன்னு சொல்கிறார். கீழ்ப்படிஞ்சு போயிட்டு வரணும். அது பயமாக தான் இருக்கும். ஆனால் நினச்சணும் கீழ்ப்படிணும். ரைட்டா? வாசிங்க. இது நியாயம். உனக்கு குட்னஸ் ஒரு நன்மை உண்டாகணும்னா கனம் பண்ணுவாயாக. தேவசம் சோத்திரம் உண்டாதாக. முதலாம் கற்பனையில என்ன பண்ணுவோம்? தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. கீழ்ப்படி தான் இருக்கும். அதனால் முதல் நினைச்சு பிள்ளைகள் நினச்சினோம் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட ரோல் என்னது? கீழ்ப்படிந்திருக்கிறதா. வேறு எதுக்கும் கீழ்ப்படியக்கூடாது. மொபைல் கீழ்ப்படிக்கக்கூடாது, டிவி கீழ்ப்படியாது. யாருக்கு கீழ்ப்படினோம்? கணவன் பெற்றோர்கள் கீழ்ப்படியணும். இது நியாயம். கர்த்தருடைய நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அவங்கள ஹானர் பண்ணணும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவங்களுக்கு நீங்கள் ஹானர் பண்ணணும், கீழ்ப்படுத்த வேண்டும். அதில் தேவனுக்கு பிரியமாக இருக்குது. இந்த 2 வசனம் சேர்த்தே சொல்கிறேன். இந்த 2 பாயிண்ட் 2 வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்தே சொல்கிறேன். ரெண்டாவது ஹானர் அப்படின்ற இதில் இருக்குது, அதுலேயும் இருக்குது. வாசிக்கலாம். கொலேசியர் 3:20. ஃபர்ஸ்ட் சொல்ல பார்த்தீங்களா? கீழ்ப்படுது. அடுத்த ஹானர் எங்கே இருந்துச்சு? எபேசியர் 6:2ஆம் அதிகாரம் இருந்தது. எபேசியர் 6:3ஆம் அதிகாரத்தில் ஹானர் இருந்துச்சு. அப்போது கொலேசியர் 3:2லையும் கீழ்ப்படுது இருக்குது. அப்போ 2 பாயிண்ட் இதில் இருக்குது. பிள்ளைகள் ஃபஸ்ட்டு பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது கனம் பண்ணணும். இது முதலாம் இதில் வந்து கற்பனையில் இது முதலாம் பாயிண்டாகவே இருக்குது. அப்படி தானே? 10 கட்டளையில் என்னவா இருக்குது? முதலாம் பாயிண்டாகவே இருக்குது. அதனால் என்ன செய்யுத? கனம் பண்ணுங்க. அவன் நீ போ வா நான் வரமாட்டேன் அப்படின்னா கனம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எங்கே போனாலும் வச்சுன்னா அவங்கள கனம் பண்ணணும். கனம் பண்ணுறதுக்கு முயற்சிக்கணும். கனம் பண்ணி தான் ஆகணும். அதான் வேதத்தின் அடிப்படை பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட ரோலா. மூன்றாவது அவங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 8-9 பார்க்கும்போது ஃபாலோ பண்ணணும். அவன் சொன்ன காரியத்தை அப்படி மனசு வச்சு அதை செஞ்சு பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். வாசிக்கலாம். நீதிமொழி 1:8-9. அது அவங்களுக்கு ஒரு வெற்றியாக அமையும், ஒரு ஜீவ கிரீடமாக அமையும். அவங்களுக்கு அது வந்து ஒரு பரிசாக வந்து மாறும். அவங்களுக்கு அது விக்ட்ரி, ஒரு ஜெயம் கிடைக்கிறதா மாறும். பெற்றோருடைய போதனையை ஃபாலோ பண்ணும்போது. வாசிக்கலாம். என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதத்தை தள்ளாதே. அவன் சிரசுக்கு என்னவா வருவது? அலங்காரமாக இருக்கும். உன் கழுத்து சரப்பணியாக இருக்கும். அப்படி என்ன அர்த்தம்னா உனக்கு என்னவா மாறாது? கிரீடமாக மாறும், ஒரு வெற்றி உள்ளதாக மாறும். நீ ஜெயிக்கிற பிள்ளையாக மாறுவ. எப்போ? தகப்பன் புத்தியை கேட்கும்போது, தாயின் போதத்தை தள்ளாமல் இருக்கும்போது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால இது 3ஆவது பாயிண்ட். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறது? பெற்றோர் வார்த்தை என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 4ஆவது பாயிண்ட்டு, பெற்றோரை சப்போர்ட் பண்ணணும். வாசிக்கலாம். சங்கீதம் 128:5. 3. சங்கீதம் 128:3. வாசிங்க. ஒரு மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்திரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். அது மனைவி சொல்லப்பட்ட. அடுத்தது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், உன் பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் ஒலிவ கண்டு போல இருப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகளால் உனக்கு சப்போர்ட் உண்டாகும்னு சொல்லி அந்த தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். பிள்ளைகளால் உனக்கு என்ன உண்டாகும்?
சப்போர்ட் ஊன்றுகோலாக உனக்கு கர்த்தர் பின்னாலே பிள்ளைகளை அவன் வைத்திருக்கிறார். ஒரு சப்போர்ட்டாக கர்த்தர் வைத்திருப்பா. பிள்ளைகள் சப்போர்ட்டாக மாற வேண்டும். அப்படியே அவள் தகப்பன் சொத்துல எல்லாம் சாப்பிடக்கூடாது. சில நாட்களும் பார்த்துருக்கேன், இன்னும் சில நாட்கள் 30 வயசு 31 வயசுக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த பிள்ளை இன்னும் வேலைக்கு போகல. என்ன கேட்டால் அப்பா சொத்துல அது மிதந்துருக்கிறாங்க. பிள்ளை நினைச்சல வேலைக்கே போகல. பாருங்க, அவன் ஒளிமுறை கண்டா இருப்பாங்களா? இருக்க முடியாது. ஒளிமுறை கண்டு நிறைய இடத்துல வேதாமத்தில் ஒளிமுறை கண்டு அப்படின்னா எப்பவும் அவங்களுக்கு எண்ணெய் தரவுலாக இருப்பாங்க. நான் ஒளிமுறை இருக்கிறேன். ஒளிமுறை எப்போ நிச்சயம் அது பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? எண்ணெய் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரோஜனமாக இருக்குமா. அடுத்தது சுற்றி இருக்கிறனால பெரிய பாதுகாப்பாக இருக்குமா. அடுத்தது மரங்கள் ரொம்ப பயப்படுமா, சப்போர்ட்டாக இருக்குமா. இப்படி ஒளிமுறை குறித்து நிறைய இருக்க தனி சப்ஜெக்ட் அது. அப்போ ஒளிமுறை கண்டுகளாக பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். கேவலப்படுத்தா இருக்கக்கூடாது. சில நாட்கள் போய் கேவலப்படுத்துங்க. தாய் தப்பன் எங்கேயா போய் அவர் இப்போலாம் வரமாட்டாரே, அவர் கூட வரமாட்டார், அப்படி ரொம்ப கேவலப்படுத்தாங்க. சில இடத்துல போயிட்டு 7% சோத்திரம்னா அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளை என்ன செய்யணும்? தாய் தப்பனுக்கு என்னவாக இருக்கணும்? சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டும். எங்கே போனால் தாய் தப்பனை விட்டு கூடாது. இல்லை அப்படி செஞ்சுக்க மாட்டாங்க, சமாளிக்க வேண்டும். பாருங்க, இங்கே ஒருத்தர் பாருங்களேன் எப்படி சமாளிக்கும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறேன். இங்கே தகப்பன் குடித்து வெடித்து கிடக்கிறார். குடித்து வெடித்து கிடக்கிறார். அவருடைய வேட்டியானது துணியானது அகண்டு நிர்வாணமாக இருக்கிறது. அங்கே எப்படி வந்து அவங்க பாருங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி. பாருங்கள், வாசிக்கலாம். சவுண்டாக வாசிங்க. பாருங்க என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுதா? 2 பசங்க போயிடுச்சுனாங்க. தன் நிர்மாணத்தை தகப்பன் நிர்மாணத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பின்னிட்டு போய் ஒரு துணியை போட்டுச்சுன்னா தகப்பன் நிர்மாணத்தை மூடிடுறாங்க. என் தகப்பன் வந்து பார்க்குறது அப்படி செஞ்சாங்க. சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதை பிடிச்சி கணக்காக இருப்பார் அப்படின்னு சொல்கிறேன். தகப்பன் தப்பே பண்ணாலும் தகப்பன் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? காட்டி கொடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? பிள்ளைகள் சப்போர்ட் எப்படி இருக்கணும்? தகப்பன் தப்பே பண்ணாலும் என்ன செய்யக்கூடாது? கணவன் தப்பே பண்ணாலும் அவங்க யாரும் செய்யக்கூடாது? காட்டி கொடுக்கக்கூடாது. அதை போய் வெளியே எதுவும் தெரியக்கூடாது. நிர்மாணத்தை சின்ன போய் மூடுதான். அடுத்து இருப்பாங்க. அடுத்த வாசிங்க. காணவில்லை. பாரு, அவர் முடிச்சுட்டு சந்தை கேட்கும்போது யார் நிர்மாணத்தை பார்த்தார், இன்னார் பார்த்தார், யார் பார்க்கல, இவங்க பார்த்தாங்க. அப்போ இவங்க எவன் பார்த்தாலும் அவன் சபிக்கப்பட்டிருப்பான். எவன் பார்க்காம என் மானத்தை காப்பாற்றினானோ, என்னுடைய தப்பை மறைச்சானோ அவன் என்னவா இருப்பான்? ஆசைக்கு விடுறான். கத்திரான சோத்திரம் உண்டாதன்னு சொல்லி அவங்க வாழ்த்துறான். 7% சோத்திரம் உண்டாத அப்படி தகப்பனுக்கு என்ன இருக்கணும்? சப்போர்ட்டிவாக இருக்கணும். 7% சோத்திரம் உண்டாத பிள்ளைகள் கிறிஸ்துவ பிள்ளைகள் வேதாந்த அறிவுடையமா இப்படி தான் வளரணும். தகப்பனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். நான் பாருங்க, யாக்கோபு நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்ல விட்டுட்டேன். எப்படின்னா ஒபீடியன்ஸ் அப்படின்ட்டு பண்ணுங்க. யாக்கோபு தாய் ரெபக்கா சொன்ன உடனே 10ஆம் மணிக்கு போனான். என்ன கீழ்ப்படிந்துப்பார். அது பலான பிடிச்சிருக்கா பிடிக்கிறவங்க தெரியாது. அந்த பொண்ணை பார்த்தாங்களும் தெரியாது. ஆனால் போனான். வாசிக்கணும், வேகமாக வாசிக்கணும். அது மட்டும் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 5 வாசிங்க, வேகமாக வாசிங்க. பாருங்க, ரெபேக்கா சொல்கிறான். அப்பா என்ன சொன்ன அப்புறம் நான் சமாளிச்சிக்கிறேன். ஏசா என்ன சொன்ன நான் சமாளிச்சிக்கிறேன், நீ போயிட்டு உடனே அப்போட ஆசைங்க அப்பா சரிஞ்சு வாழ்த்தி அனுப்புகிறாரு. சொன்னோன்னு செஞ்சாமல் கீழ்படிஞ்சான். அந்த பொண்ணு எப்படின்னு தெரியாது, 10ஆம் எப்படின்னு தெரியாது, என்ன வேலைன்னு தெரியாது. ஆனாலும் அவன் என்ன செஞ்சான்? அதை யாக்கோபு தாய்க்கு கீழ்படிஞ்சான். அப்படி இருக்கணும். அவனை கனம் பண்ணினான். அடுத்தது பாருங்கள், சப்போர்ட் பாருங்கள். யார் ஒழுங்காக செஞ்சாங்க? காம் செய்யலை, காணான்னு செய்யலை. யார் செஞ்சாங்க? சேம் செஞ்சாங்க. கரெக்டாக அவங்க என்ன செஞ்சாங்க? தகப்பனை சப்போர்ட் பண்ணாங்க. தேவனுக்கு சோத்திரம் இல்லாதாக இப்படி அவர்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம பெற்றோர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும்.
அப்படி ஒரு அவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க, ஒரு சகோதர சிநேகமாக போனாங்க. எவ்வேறு 13:1 வாசிங்க. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். சங்கீதம் 131 வாசிங்க. சகோதர ஒருமித்து வாசம் எவ்வளோ இன்பமும் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லப்படுற சகோதர சிநேகம். ரெண்டு பேருக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஒற்றுமை வேணும். என்ன செய்யணும்? ஒற்றுமை வேணும். பாருங்களேன், இந்த காரியம் ஆரம்பத்திலேருந்தே ஒரு சில குழப்படியாக இருக்கும். பாருங்கள், ஆவேலுக்கும் காயினுக்கு ஒத்து வந்துச்சா? இங்கே பாருங்க, ஆவேலுக்கும் காயினுக்கு ஒத்து வந்துச்சா? சகோதர சிநேகம் இருந்துச்சா? இல்லை, ஒருத்தர் அடிச்சிட்டாங்க இல்லையா? யோசேப்பு சரி. அப்புறம் ஆபிரகாம் யாக்கோபு ஏசாவு அப்படி இருந்தாங்க, அடிச்சிட்டாங்க. யோசேப்பு 11 சேர்ந்து அவர் என்ன செஞ்சாங்க சகோதரர்? இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சில காரியங்கள் சாபத்தின காரியங்களா? 2 சகோதரர் அடிச்சுக்கிறது இதுவாக இருக்குது, ஒரு சாபத்தினர். ஆனால் புதிய ஏற்பாடாக அதை மாற்றணும் கற்று சொல்கிறார். வாசிங்க, எபிரேயர் 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறது. ஹalleluya. ஃப்ரெண்டு மாதிரி இருக்க வேண்டும். சங்கீதம் 131 சகோதர ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளோ நன்மையும் பிரியமாய் இன்பமாக இருக்குன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, சகோதர சிநேகம். இங்கே சேமும் அவன் கூட சேர்ந்த யார் இருந்தா? யாப்பேது சேர்ந்து போய் தகப்பன் போய் செஞ்சாங்க, நிர்வாணத்தை போய் சப்போர்ட் பண்ணாங்க. 2 சேர்ந்து என்ன செஞ்சாங்க? சகோதர சிநேகத்தில் நிலைத்திருந்தாங்க. நீங்கள் சகோதர சேர்ந்து நிலைத்திருக்கீங்களா? ரொம்ப தான் அடிச்சுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் வேதாந்த அடிப்படையாக உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் கீழ்ப்படைய வேண்டும். உங்கள் தாயின் போதத்தை நீங்கள் தள்ளக்கூடாது. உங்கள் சகோதரர்களை நீங்கள் என்னவா இருக்கணும்? ஸ்நேகமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் சோத்திரம் 3. அதாவது அப்பா அம்மா தான் கீழ்ப்படின்னு சொல்லியிருக்காங்க வசனத்தில். ஆனால் அப்பா தாயின் இந்த தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதத்தை தள்ளாதே. அதனால் அப்பா கீழ்ப்படினேன், அப்பா ஒபேடியன்ஸ் பண்ணுறேன், யாக்கோ மாதிரி அம்மாவுக்கு போகிறது தள்ள மாட்டேன் அப்படின்னு. வீட்டில் ஒரு சகோதரர் அக்கா தம்பி இருந்தாங்கன்னா, தம்பி அண்ணன் இருந்தாங்கன்னா, அக்கா தங்கச்சி 2 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ அவங்க என்ன செய்யறீங்க? அவங்களுக்கு கீழ்படிச்சு இவங்களுக்கு என்ன இருக்கணும்? ஸ்நேகமாக என்ன இருக்கணும்? ஃப்ரெண்ட் செய்யணும். என்ன ஃப்ரெண்டாக இருக்கணும். புரியுதா? பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு ரோல். தகப்பன் தாய் தகப்பன் பிள்ளை கீழ்படிஞ்சிருக்கணும், கனம் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். அதே சமயம் கூட வரனால அவங்க என்ன இருக்கணும்? அவங்களுக்கு என்ன வரணும்? சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். ஆமென், ஹalleluya. அதனால் நீங்கள் தேவ பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும், இப்படியா இருக்க வேண்டும், இந்த சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி கற்று சொல்கிறார். அதனால் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து ஒபீடியன்ஸ், பெற்றோர்களுக்கு ஒபீடியன்ட் ஆகும். 2வது அவங்கள கனம் பண்ணணும், ஹானர் பண்ணணும். 3வது அவங்க என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். 4வது அவங்கள சப்போர்ட் பண்ணணும். வீட்டில் அவங்க அது 2 தவிர வேறு சகோதரமாக இருந்தால் என்ன செய்யணும்? அவங்க கூட புதுசாக போகிறதுன்ற உண்மை ஃப்ரெண்டாக இருக்கணும். சகோதர சிநேகம் ஆயத்தம் சொல்லவும், சகோதர சிநேகம் நீ சொல்லு, சகோதர சிநேகம் நிலைத்திருக்கிறது. அப்போ என்ன ஃபஸ்ட் நான் 4 பேருக்கு வந்து சொல்லுங்கள், பாயிண்ட் சொல்லவே விட மாட்டேன். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? சில பிள்ளைகள் முதல்ல என்ன இருக்கணும்? பெற்றோர்களுக்கு ஒபீடியண்டாக. அடுத்தது பெற்றோர்களுக்கு கனம் பண்ணணும், ஹானர் பண்ணணும். 3வது அவங்கள அவங்க சொன்ன போதையும் புத்தியும் நினச்சிடும் ஃபாலோ பண்ணணும். 4வது சப்போர்ட் பண்ணணும். 5வது அப்போ சகோதரன் வீட்டில் அந்த ஃபேமிலி மெம்பர் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபேமிலி மெம்பர் வேறு சகோதரர் இருந்தாங்கன்னா, பெற்றோர்கள் வேறு இருந்தால் நினச்சிடும் ஒற்றுமையாக இருக்கணும், சகோதர சிநேகமாக இருக்க வேண்டும். ஹalleluya. அதே சமயம் தாய் எங்கே இருப்பாங்க, பிள்ளைகள் இருக்குன்னா, நான் வயசாகி போச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கணவன் மனைவி இல்லை அப்படின்னு நினச்சி நிற்கக்கூடாது. தாய் அங்கேருந்து இன்னொரு கல்யாணம் ஆகாமல் இருந்துன்னா, பிள்ளை தாய் நிச்சயம் கனம் பண்ணணும், அவங்கள பாதுகாக்க வேண்டும். அவங்கள கணிக்கிறோம் ஒளிமுறை கண்டுகொள்ள நினைச்சிடும். அவங்க ஒளிமுறை கண்டுகொள்ள நினைச்சிடும். தாய் என்ன செய்யணும்? மனநிலமாக இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும். பெற்ற தாய்க்கு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒளிமுறை கண்டாக இருக்கணும். அப்புறமா கல்யாணம் ஆகலை, தாய் மட்டும் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வது? நம்ம என்னவா இருக்கணும்? அவங்களுக்கு ஒளிமுறை கண்டாக இருக்கணும், அவங்களுக்கு இருக்கணும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நீங்கள் பெற்றோர்கள், அதாவது சின்ன பிள்ளைக்கு தான் கொடுத்து நினைக்காதீங்க. மூத்த பிள்ளையாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டவர்களுக்கும் தன் தாய் என்னவா, தன் தாயை தாய்க்கு நம்ம என்னவா இருக்கோம்? ஒளிமுறை கண்டுகள் போல
நாம் மாற வேண்டும், ரியாக்ட் பண்ண வேண்டும். கர்த்தர் கொடுத்த நமக்கு வேதாந்தம் கொடுத்த ரோலா. ஆகையினால நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வேதாந்த அடிப்படையாய் எப்படி இருக்கும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். கிறிஸ்துவை நம் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார். புருஷன்மார்களுக்கு 5 ரோல்கள் வேதாந்தத்தை நியமித்திருக்கிறார். லீடராகவும், ப்ரொடெக்டராகவும், ப்ரொவைடராகவும் மற்றும் டீச்சராகவும், மாடல் நற்கரைகளுக்கு மாடலாகவும் கர்த்தர் புருஷரை அந்த ஃபேமிலிக்கு நியமித்திருக்கிறார். அதே சமயம் அந்த ஒய்ஃப், அந்த விவாகத்தை மனைவியை கர்த்தர் ஒரு ஹெல்ப்பராகவும், ஒரு நர்ச்சராகவும், ஒரு வளர்க்குறவளாகவும், அதாவது டீச்சராகவும், ஒரு ஹார்ட் ஒர்க்கராகவும், குறிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிஷ் கொடுக்குறவளாகவும் கர்த்தர் அந்த ஒய்ஃபை, அந்த மனைவியை கர்த்தர் அந்த புருஷனுக்கு, அந்த குடும்பத்துக்கு நியமித்திருக்கிறார். 3வது பிள்ளைகள் பேரண்ட்டை கனம் பண்ண முடியாமல், கீழ்ப்படிந்திருக்க முடியாமல், அவங்களோட போதத்தை ஃபாலோ பண்ண முடியாமல், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாமல், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சகோதரர் தானே அவங்களுக்கு ஒருமித்து வாசம் பண்ண முடியாமல், சகோதரத்தையும் இருக்க முடியாமல் தேவன் அவங்களுக்கு ஒரு ரோலை சில்ட்ரன் கொடுத்துருக்கிறார், பிள்ளைகள் கொடுத்துருக்கிறார். அப்படியே நாம் செய்து நம்மளோட ஃபேமிலி ரோலில் நாம் இன்னும் கர்த்தர் கொடுத்த வேளாண் பிரகாரமாக நம்ம கொடுத்த இந்த ஃபேமிலி ரோலை நாம் சிறப்பட்டு கர்த்தர் வரைக்கும் ஆயத்தப்படுவோமாக, கர்த்தர் சித்தத்தை செய்வோமாக தேவன் ஆசைப்படுறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் நம்ம பூமி நடைமுறைக்காக உள்ள காரியங்கள். அதே நம்ம யோசுவாவில் ஒரு வருஷம் வாசித்து முடிக்கலாம். யோசுவா 24-15 வாசித்து முடிக்கலாம். அதாவது ஆவிக்குரிய காரியங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே, புருஷனுக்கு எல்லாம் ஒன்று தான். எல்லாரும் சேர்ந்தா ஜெபம் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்தா எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் பஸ்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் திருப்பதியில் பங்கு கொள்ள வேண்டும், எல்லாரும் சபையாக இணைந்திருக்க வேண்டும், எல்லாரும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், எல்லாரும் ஆவியோட உண்மை தேவனை தொழுது கொள்ள வேண்டும், எல்லாரும் கர்த்தர் மத்தியிலே உன்போல இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதுதான் ஆவிக்கு காரியங்களில் எல்லாமே இருக்குது ஒன்று தான். ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசித்து முடிக்கலாம். பிள்ளை யாரும் செவிப்பீர்கள் என்று இது தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்துக்கு உங்கள் பிதாக்கள் செவித்த தேவர்களை செவிப்பீர்களோ, நீங்கள் வாசமுள்ள தேசத்துக்குள்ள எம்எல்ஏ தேவர்களை செவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இந்த ஆவிக்குரிய பிரகாரமாய் அவங்களுக்கு இப்போ சின்ன பிள்ளைகள் தான் எனக்கு கவர்மெண்ட் அவசியம் இல்லை, இப்போ இப்படி ஞானஸ்தானம் பண்ண அவசியம் இல்லை, இப்போ பஸ் அவசியம் அப்படி நினைக்காதீங்க. கர்த்தரோட காரியத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒன்று தான். ஆவிக்குரிய காரியத்தை எல்லாமே ஒன்று தான். ஃபேமிலி ரோல் வரும்போது வேதாந்த சில அடிப்படையாக அவங்கவுங்க இந்த ரோல் செய்யணும். கண்டிப்பாக சரி, அதை எக்ஸ்ட்ரா செய்யலாம், ஆனால் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ரோல்ஸு இந்த ரோல். அதனால நாமும் நம்ம வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிப்போம், கர்த்தர் வசனத்தால் நடப்போம், கர்த்தர் வசனத்தை நம்ம என்ன செய்வோம், அப்படி வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். அப்படியே கர்த்தர் நம்ம கொடுக்குற ஃபேமிலி ரோலில் நாம் கரெக்டாக ரியாக்ட் பண்ணி கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்ம ஆசைப்பார், கர்த்தர் வார்த்தையை ஆசைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா.